முதலமைச்சர் விஜய் அவர்களே, உங்களுக்கே அது நல்லா இருக்கா? அதாவது கிராமத்துல சொல்லுவாங்க, என்னடா செத்து போய் ஈரம் கூட காயல, அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டீங்களேன்னு. நீங்க தானே ஃபேர் லிமிடேஷன் கூடாது 543 எம்பிக்கள்லயே ஃப்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி அனைத்து கட்சி எம்பிக்களை கூப்பிட்டு தீர்மானம் போட்டீங்க. தீர்மானம் போட்டவரை விட்டீங்களா? காவேரி பிரச்சனையை எப்படியாச்சும் திசை திருப்பணும், மேகதாது பிரச்சனையை எப்படியாச்சும் திசை திருப்பணும்னு நீங்களும் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனைக்கு என்ன ஆட்டம் போட்டீங்க? திமுக வந்து ஆதரவு கொடுக்க போகுது, திமுக வெளிநடப்பு செய்ய போகுது, அப்படிலாம் என்னென்ன நியூஸ் எல்லாம் பரப்புனீங்க. இதனையும் ஒன்றிய பாஜக அரசு நோட்டிபிகேஷனே கொடுக்கல. திரும்பவும் டீலிமிட்டேஷன் மசோதாவை கொண்டு வர போறோம், நோட்டிபிகேஷனே கொடுக்கல. அது ஏற்கனவே செத்து போனோம். நமக்கு ஆக்சிஜன் தேவைப்படுறது போல காவேரி பிரச்சனைலாம் நமக்கு ஆக்சிஜன் தேவைப்பட்டு இருந்துச்சு. இருந்தாலும் நீங்கள் காங்கிரஸ் ஆதரவோடு ஆட்சி செய்யறதுனால அந்த காங்கிரஸ் பேச்சை கேட்டுக்கிட்டு டீலிமிட்டேஷனே கூடாது, 543 ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் போட்டீங்க. இன்னைக்கு போய் அமித்ஷாவை பார்த்த உடனே ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு ஒத்துக்கிட்டீங்க. ஊடகங்களெல்லாம் அது செய்தியாக வந்துட்டு இருக்கு. இது என்ன ஒரு நியாயம் சொல்லுங்க? அன்னைக்கு காவேரி பிரச்சனைக்காக விவசாயிகள் அவ்வளவு போராடினாங்க. அதுவும் இல்லாமல் காவேரி பிரச்சனைக்காக உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூர் வந்து ஒரு மிக சிறப்பான உரையா நிகழ்த்தினாரு. அந்த உரை எப்படியாவது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருமே, அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அவர் மேல ஒரு பொய் கேஸை போட்டு மெட்ராஸ்ல இருந்து தஞ்சாவூர் வரைக்கும் ஊர்வலமா கூட்டிட்டு வந்து, அது யார் இப்படி ஐடியா கொடுத்தாலும் தெரியல. உதயநிதி ஸ்டாலின் போன்ற ஒரு தலைவரை சென்னையிலிருந்து ரோடு மார்க்கமாகவே அப்படி தஞ்சாவூர் வரைக்கும் கூட்டிட்டு வர்றதுன்னு கடைசியாக பார்த்தா அவருக்கு அது பேரணி மாதிரி போயிடுச்சு. அது அடுத்த விஷயம். இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனைக்கே வாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க 543 நிறுத்தணும், இதை உயர்த்தக்கூடாதுன்னு. உங்கள் பேச்சை நம்பி சட்டமன்றத்தில் சரி முதலாக ஒரு முதலமைச்சர் ஆயிருக்காரு, இதில் என்னத்தான் எழுத்து பேசிக்கிட்டுன்னு சொல்லி நீங்கள் கொண்டு வர அனைத்து தீர்மானத்துக்கும் திமுக அதிமுக போன்ற எதிர்கட்சிகள் ஆதரவு கொடுக்குறாங்க. இந்த டீலிமிட்டேஷன்லேயே பாருங்கள், திமுகவினர் முன்னாடியெல்லாம் எவ்வளவோ சொன்னாங்க, ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும், எங்களுக்கு 7.18% இருக்குது, அதுவே ரொம்ப கம்மி, ஃபேர் டீலிமிட்டேஷனில் அது அதிகமாக வரணும் அப்படின்லாம் எவ்வளவோ சொன்னாங்க. ஏன்னு சொன்னால் அரசியலமைப்பு சட்டப்படி அதை கொண்டு வந்தே ஆகணும். ஏற்கனவே 25 வருஷம் தள்ளி போட்டாச்சு, அது கொண்டு வந்தே ஆகணும். அதனால ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சமாச்சும் நியாயமா? அன்னைக்கு தலைவர் கலைஞராக இருக்கட்டும், தலைவர் ஸ்டாலினாக இருக்கட்டும், மாநில உரிமைகளுக்காக எப்படி குரல் கொடுத்தாங்க, எப்படி போராடினாங்க. ஒரு கல்வி அமைச்சர் ஓப்பனாக சொல்கிறாரு, 5000 கோடியை வந்து தரமாட்டேன், நீங்கள் இந்திய அனுமதிச்சாதான் அந்த 5000 கோடியை தருவேன்னு சொன்னப்ப, நீங்கள் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, நாங்கள் அதை சட்ட ரீதியாக சந்திக்கிறோம்னு சொல்லி அந்த 5000 கோடியும் நம்ம தமிழ்நாட்டு வரி பணத்தில் சரி பண்ணாரு தலைவர் ஸ்டாலின். இப்படி ஒன்றிய அரசுக்கு பயந்துட்டு நேற்று ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சுன்னு திமுக வரைக்கும் பேசினதே கிடையாது. ஏன்னு சொன்னா தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள், நம்ம திமுக அரசியல்வாதிகள் தான் உரிமையை பற்றி பேசுகிறாங்க, கடமையை பற்றி பேசுகிறாங்க. அரசியல்னா என்ன அப்படின்னு வட இந்தியாக்காரர்களுக்கே சொல்லி தராங்க. உரிமைகளை ஏன் பங்கிட்டுக்கணும், மத்திய அரசுனா என்ன, மாநில அரசுனா என்ன, மக்களுடைய செல்வம் எப்படி பெருகும், அதற்கு ஏற்ற மாதிரி எப்படி சட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் வட இந்திய அரசியல்வாதிகள் என்ன நினைக்கிறாங்க, எல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் தான் மெஜாரிட்டி, நாங்கள் சொல்றது தான் சட்டம், உனக்கு அறிவு இருக்கு அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றது, நீ ஒரு மைனாரிட்டி, நீ ஒரு முனிசிபாலிட்டி போல தான், உங்களை அப்படிதான் ட்ரீட் பண்ணுவோம், கேட்குறாந்தா கேளு, கேட்காட்டி போங்கிற மாதிரி தான் இன்னமும் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் கூட ஆட்சிக்கு வந்தோன்னா கரண்ட் பில்லை ஏற்றிட்டீங்க, சொத்து வரியெல்லாம் ஏற்றிட்டீங்க. இதெல்லாம் பிஜேபி அன்றையிலிருந்தே அழுத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க தமிழ்நாடு அரசுக்கு. தமிழ்நாடு அரசு இதெல்லாம் செய்யவே இல்லை. ஆனால் நீங்கள் வந்த உடனே இதை செஞ்சிட்டீங்க. இப்படி பாஜகவுக்கு கடைசி வரைக்கும் அடங்கி போயிட்டே இருந்தாக்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நிலைமை என்ன ஆகும்? இப்படி வரலாறு காணாத வகையில் சொத்து வரியை ஏற்றுறதும் கரண்ட் பில்லை ஏற்றுறதும் எப்படி தமிழ்நாட்டு மக்கள் தாங்கிக்குவாங்க? இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனையில் காங்கிரஸ் எப்படி இரட்டை வேடம் போடுது பார்த்தீங்களா? தீர்மானம் நிறைவேற்றினீங்களே, அகில இந்தியா காங்கிரஸ் எல்லாம் அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற முடியுமா? நிறைவேற்றினாங்களா? ஃபேர் டீலிமிட்டேஷன்லாம் கிடையாது, 543 ஃப்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி அகில இந்திய காங்கிரஸ் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினுச்சா? இல்லை வேற எந்த மாநிலத்திலாச்சும் காங்கிரஸ் நிறைவேற்றினுச்சா? இல்லை இங்கே காங்கிரஸ் பேசின மாதிரி வேற எந்த மாநிலத்திலாச்சும் டீலிமிட்டேஷன் தான் முக்கிய பிரச்சனை பேசினாங்களா? எது எப்படியோ அன்னைக்கு காவேரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனைலாம் தமிழ்நாட்டு மக்களை மறக்க செய்யணும், அதற்காக டேக் டைவர்ஷன் எடுத்தோம் அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்றத அது உண்மைதான்னு இன்னைக்கு நீங்க நிரூபிச்சிருக்கீங்க. திமுக டேக் டைவர்ஷன் அரசுன்னு உங்களை சொல்றத ரொம்ப சரின்னு இன்னைக்கு நிரூபிச்சிருக்கீங்க. ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர்களே இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனையில அப்படி 10 நாள்ல அப்படி அந்த பல்ட்டி அடிப்பீங்கன்னு டிவி கேக்காரங்க கூட நினைச்சிருக்க மாட்டாங்க.